நம்ம கோலை நம்ம மதிக்கணுமா வேண்டாமா? 2ஆம் தேதி எடுக்கிற முடிவை நம்ம மாசம் முழுசும் நாம அதை செயல்படுத்தணுமா வேண்டாமா? டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க. 25ஆம் தேதிக்கு முன்னாடி நான் இதை முடிச்சிருவேன். 10 பேர்ட்ட சொல்லுங்க, 100 பேர்ட்ட சொல்லுங்க, முடிஞ்சிரும். தைரியமா பேசுங்க. அது கடைசி நாள் வரைக்கும் இழுக்காதீங்க. உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. உங்க மனசு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிச்சுன்னா அது நடக்கும், உறுதியா நடக்கும். நம்ம மனசு எதை முடிவு பண்ணுதோ அதெல்லாம் நமக்கு கட்டாயம் நடக்கும். நம்ம மனசு எதை முடிவு பண்றதோ அதான். மனசு தான் ஒரு பெரிய சக்தி. நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா நம்ம தான். நம்மளை தவிர நம்மளை ஜெயிக்க வைக்க வேற யாராலே முடியாது. அதை முழுசா நம்புங்க. இது நம்ம மனசு எதை முடிவு பண்ணுதோ அதை மூளைக்கு சொல்லும். மூளை நம்ம உடம்புக்கு கட்டளையிடும், நம்ம உடம்பு செய்யும். ஒரு நாள்ல 4 மீட்டிங் பண்ண முடியுமா? முடியும். 5 மீட்டிங் பண்ண முடியுமா? முடியும். 8 மீட்டிங் பண்ண முடியுமா? முடியும். இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பகல்ல 4 மீட்டிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஜூம்ல இது 3வது மீட்டிங். இது முடியும். ஃபர்ஸ்ட் பாலக்கோடு டீமோட பேசணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி 8 to 9 ஒரு டீமோட பேசணும். இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்ம கம்பெனில எவ்வளவு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர், எக்ஸலண்டான ஆஃபர், 50% லாபம். அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை தெளிவா புரிஞ்சுக்குங்க. நம்ம வாங்கினா நமக்கு 50%. ஓகே, நம்மளால 3500 ரூபாய்க்கு வாங்க முடியல, 1500 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். என்ன ஒரு 2000 ரூபாய்க்கு 2 பேரை கூட்டி சேர்த்துக்குங்க. 1000 ரூபாய் 1000 ரூபாய். யாருக்கு? ஒரு 2 கஸ்டமரை ரெகுலரா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கூட நீங்க ஒரு 500 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்கலாம். 5வது மாசம் 500 ரூபாய் ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்கலாம். முடியுமா முடியாதா? முருகன் சார், சார் உங்களுக்கு 5வது மாசம் கிடைக்கக்கூடிய 2500 ரூபாய் ப்ராடக்ட்ல 2 பேருக்கும் 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்குது இல்ல? கண்டிப்பா கிடைக்குது சார். கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் சார். பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்சில வாங்குங்க. அடுத்தது உங்க டீம்ல எல்லாருக்கும் இந்த ஐடியாவை சொல்லி கொடுங்க. அதான் சார் இன்னைக்கு பெரிய சக்சஸ். நார்வேல் டீம்ல இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி. எல்லாருடைய செக்கும் கன்சிஸ்டன்சியா வளரும். தொடர்ந்து நாம எதை செஞ்சாலும் அது வளரும். நாம தொடர்ந்து எதை பேசிட்டே இருக்கோமோ அது வளரும். அப்ப கன்சிஸ்டன்சி ஆஃபரை ஈஸியா நம்ம ஸ்பிளிட் பண்ணி வாங்கலாம். முடியுமா இல்லையா சங்கர்? முடியும் சார். 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நம்ம ஃப்ரீயா கொடுப்போம். 5வது மாசம்னா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க சார். இத மாதம் உங்களுடைய கன்சிஸ்டன்சி எண்ணிக்கைய மாசம் ஒரு 10 பேரை சேருங்க. 10 பேரை சேருங்க. 12ஆம் தேதி வரைக்கும் டெய்லி ஒரு ஆளை சேர்த்தா 12 பேர் வருவாங்களா? பழைய ஆளையும் வாங்க வைங்க. அவங்க பேரு, அவங்க போன் நம்பர், அவங்க ஐடி நம்பர்லாம் நோட் பண்ணி வைங்க. ஒவ்வொரு மாசமும் யார் யார கன்சிஸ்டன்சில கொண்டு வரீங்களோ ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. ஐயா 178 பேர் கன்சிஸ்டன்சில வாங்கினா மாசம் 50000 வரும்னா செய்யலாமா வேண்டாமா? 50000 ரூபாய் 22000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு 10 பேரை மீட் பண்றாரு சங்கரு. அப்போ ஒரு 50000 ரூபாய் வருமானம் வர்றதுக்கு ஒரு 178 பேரை கொண்டு வரணும்னா அதுக்காக நம்ம பல பேரை மீட் பண்ணலாமா வேண்டாமா? அப்ப அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் ரெகுலரா உங்க டீம்ல ரீபர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த ஐடியாவை சொல்லி கொடுத்து அவங்க எல்லாம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்க வைக்கலாமா? அடுத்தது ரீபர்ச்சேஸ். 18ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ரீபர்ச்சேஸ் இருக்கு. எவ்வளவு அருமையான வாய்ப்பு. எந்த கடையில வாங்கினாலும் 10% எக்ஸ்ட்ரா கிடையாது. உங்க டீம்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் உட்கார்ந்து 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அதை புரிய வைங்க. புரிய வைக்கணுங்க. ஏன் அவங்க வாங்கணும், அவங்களுக்கு என்ன லாபம், இதை நம்ம புரிய வச்சோம்னா அவங்க வாங்கிடுவாங்க. சார் 0 PV நிறைய இடத்துல காட்டுதா? அந்த 0 PV இல்லாம அதுல ஒரு 25 PVன்னு போட்டிருந்தா எப்படி இருக்கும்? என்ன கல்யாணம் சார், உங்க டீம்ல இருக்க 0 PV எல்லாம் 25 PV ஆனா உங்க டீம்ல எவ்வளவு PV நடக்கும்? சும்மா சொல்லுங்க. ஒரு 10000 PV நடக்குமா? மினிமம் 10000 PV நடக்கும். மினிமம் 10000 PV நடக்கும். அழகா சொன்னார் ரவி. மினிமம் 10000 PV. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புதுசா ஆளுங்களை தேடிட்டு இருக்கோம். புதுசாவும் தேடணும், பழைய ஆளுங்களையும் எல்லாரையும் ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இந்த ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இந்த மாசம் உங்களுக்காக நமக்காக 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இதை சரியா பயன்படுத்துங்கன்றேன்.
இந்த மாசம் அவங்களை வாங்க வச்சீங்கன்னா அடுத்த மாசம் ஆட்டோமேட்டிக்கா வாங்குவாங்க. இந்த மாசம் ரீபர்ச்சேஸ் பண்றவங்க அடுத்த மாசம் கன்சிஸ்டன்சிக்கு இப்படி பண்ணீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வாங்கலாம், நீங்க இப்படி லாபம் அடையலாம் சொல்லி கொடுங்க. அதுதானங்க நமக்கு, அதுக்கு தானங்க கம்பெனி பணம் தருது. நம்ம டீம்ல உள்ளவங்க வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்துருது, நம்ம இதை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு பணம் தருது. அப்ப புரிய வைக்கலாமா வேண்டாமா? சோ இந்த மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. இது எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு நம்மகிட்ட திறமை இருக்கு, நம்மகிட்ட ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. அதுக்கு மேல நம்ம மனசு இதை முடிவு பண்ணிச்சு அப்படின்னா நிச்சயமா முடியும். இன்னைக்கு பஹ்ரைன் டீம்ல இருந்து 2 பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. பஹ்ரைன் டீம்ல ஜாயினிங் ஆஃபர் இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த அதே ஆஃபர், ஜாயினிங் ஆஃபர் 23 ஜாயினிங் 100 பிவில அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த மாசம் அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார் டைரக்டர். லாவண்யா மேடமும் அதை பண்ண போறாங்க, அங்க விக்டோரியா மேடமும் அதை பண்ண போறாங்க, செர்பா மேடமும் பண்றாங்க. அப்ப இத நம்ம இப்ப அவங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கு, நம்ம கையில ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்கு, நம்ம பயன்படுத்துவோம். சார் சிறுக சிறுக ஸ்டெப் வச்சாலும் சரி, நீங்க ஃபாஸ்டா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்டா இருக்காங்க வெஸ்டீஜ்ல. நாம எப்படி இருக்கிறோன்றத நாம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நாம ஒருத்தர் தான் காரணம், வேற யாரையும் காரணம் சொல்ல முடியாது. இன்னைக்கு விக்டோரியா மேடம் லாக்டவுன்ல 5 லட்சத்துல இருந்து 8,39,000 வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க மட்டுமே. அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய உழைப்பு. ஜூம்ல ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜூம்ல இப்ப இந்த 3 நாள்ல ஒரு 3 சிஎன்டி பண்ணேன். ஆனா ஒவ்வொரு டீம் அவங்க தனித்தனியா கேட்டாங்க, பண்ணேன். என்ன எந்த டீம் சிஎன்டி கேட்டாலும் எல்லாருக்கும் சேர்த்தே நான் மெசேஜ் போட்டுறேன். இன்னைக்கு கூட இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம வெங்கடேஷ் சாருடைய டீம்ல ஒரு நண்பர் ஒரு மெசேஜை திரும்ப அவர் போஸ்ட் பண்ணிட்டாரு. திடீர்னு 8 மணிக்கு தான் நான் பார்த்தேன். உடனே நான் எல்லா குரூப்லயும் மெசேஜ் போட்டேன், சரி மீட்டிங் போட்டுடலாம், அவரே இன்ட்ரெஸ்டா மீட்டிங் கேட்கிறாருன்னு. அதுக்கு இன்னைக்கு ஒரு 23 பேர் கனெக்ட் ஆயிருக்கீங்க. வெரி குட். ஸோ எதுக்கு எத்தனை நேரம்னாலும் நான் பேச தயாரா இருக்கேங்க, எவ்வளவு வேணாலும் பேச தயாரா இருக்கேன். ஸோ நாம புரிஞ்சுக்குவோம், இது நம்மளால முடியுமா, செய்யலாமா? சூரியஜான் சார், முருகன் சார், சார், சங்கர், சக்திவேல், நஞ்சப்பா, செய்யலாம் சார். எடுத்த முடிவை என்றைக்குமே எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கவே கூடாது. ஒரு முடிவை நாம எடுத்துட்டோம்னா வடிவேல் மாதிரி என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு நிக்கணும். எடுத்த முடிவுல யார் உறுதியா நிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர், அவங்கதான் சாதனையாளர். வந்து நிக்கிறது, நம்ம பக்கத்துல ஓட போறது யாரு? உசேன் போல்ட். உசேன் போல்ட்டை நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சானா அவன் 8வது இடத்துக்கு போயிடுவான். உசேன் போல்ட்டை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அவரை ஜெயிக்கலனா கூட அவன் 2nd பிளேஸுக்கு போவான். கரெக்டா இல்லையா சக்திவேல்? நம்ம கூட யார் மோதுறாங்க, யார் இது பண்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் அதை அடையணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க அப்ளைனை கேளுங்க, அப்ளைனை கேளுங்க, ஜூம் மீட்டிங்ல லீடர்ஸை கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தர கைட் பண்ண ரெடியா இருக்கிறோம். தனியா போன் பண்ணி கேளுங்க. ஒரு பிரசன்டேஷன் இன்னைக்கு 7 days லேர்னிங். எல்லாரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாரும் உங்க டீம்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? கல்யாண சுந்தரம் சார், சூரியஜான் சார் கை காட்டாரு. ஓகே, கிரேட், சூப்பர் சார். கல்யாண் சார் உங்க டீம்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? செர்பா மேடம் ஆரம்பிச்சிட்டீங்களா? வெரி குட், கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நஞ்சப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? ரவி 7 days லேர்னிங் உங்க டீம்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சாச்சு சார். கிரேட் கிரேட், சூப்பர். முத்து ஆரம்பிச்சிட்டீங்களா? முத்து மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசாத ராஜா, ஆன் பண்ணிட்டு பேசு. கிரேட் கிரேட், சூப்பர். சோ இந்த 7 days லேர்னிங்ல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க. 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் நம்ம காலேஜ்ல படிச்சது, ஸ்கூல்ல படிச்சது, இது எல்லாத்தையும் விட இந்த 7 நாள் நீங்க சரியா படிச்சிட்டீங்கன்னா வெஸ்டீஜ்ல பணத்தை எப்படி அள்ளிக்கிட்டு போலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், அந்த கஸ்டமர் எப்படி ஜாயினிங் போடணும், அந்த கஸ்டமரை எப்படி நம்ம கத்துக் கொடுக்கணும், அந்த கஸ்டமர் எப்படி லீடரா மாத்தணும். கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் லீடரா மாறுறாரு, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறார். அதுக்கு நம்ம ரூட் கொடுக்குறோம். 10 பேருக்கு ரூட் கொடுத்தீங்கன்னா உங்க இன்கம் 5 லட்சம். 10 பேரை ₹1,00,000 சம்பாதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம். சம்பாதிக்க வைக்கலாமா வேண்டாமா?
அப்ப முதல்ல நம்ம கத்துக்கணும் லேர்ன் டு லேர்ன், அப்புறம் லேர்ன் டு டீச், அப்புறம் டீச் டு டீச். இந்த மூணு தான் பேசிக். நம்ம முதல்ல கத்துக்கணும், கத்துக் கொடுக்கணும், கத்துக் கொடுக்கறதுக்கு கத்துக் கொடுக்கணும். சோ இது ஒன்னொன்னு என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும் நீங்க நம்புனீங்கன்னா உங்களால முடியும். என்னால முடியும் நம்பின விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. காலைல 6 மணிக்கு வேலைக்கு போக முடியும், போறோம். 7 மணிக்கு வேலைக்கு போக முடியும். சார் அந்த 7 days plan I can do it. என்ன சங்கர்? சார் அந்த 7 days planning என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க? ஓகே ஓகே, உங்க அப்ளைனை கேளுங்க. ராமச்சந்திரன் சார்ட்ட இது இருக்கு, தெளிவா கேட்டு வாங்கிக்கங்க. சரியா? கேளுங்க, அவர் சொல்லி தருவார். ஓகே ஓகே ஃபைன். என்னால் முடியும்னு நம்ம நினைக்கிற நம்புற எல்லாமே முடியும். முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, உங்களால் முடியும். உங்க மைண்ட் செட்ல எது உதயமாகுதோ அதெல்லாம் செயலாகும் போது வெற்றி நிச்சயம். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயலானால் வெற்றி நிச்சயம். சரியா? இப்ப யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். முருகன் சார், லாவணியா மேடம், சாரதி, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. செஞ்சப்பா, முடிவை நீங்க எடுங்க. எவ்வளவு பிவி இந்த மாசம் பண்ணணும்ன்ற முடிவை 2ஆம் தேதி நீங்க எடுங்க. அதை 25ஆம் தேதியே முடிங்க. நீங்க நினைச்சதை விட அதிகமா செய்ய முடியும். அப்புறம் ஒரு 5 நாள் இருக்கு உங்களுக்கு கிரேஸ் டைம். அந்த 5 நாள்ல இன்னும் அதிகமா பண்ண முடியும். அதிகமான ஜாயினிங் கொண்டு வர முடியும். அதிகமான லீடர்ஸை கொண்டு வர முடியும். அதிகமான லீடர்ஸை உருவாக்க முடியும். அதிகமான பிவி வர வர அதிகமான செக் வரும். அச்சீவ்மெண்ட் வெஸ்டேஜ்ல முக்கியம். அதை விட முக்கியம் நம்முடைய பிவி. பிவி வந்தாலே அச்சீவ்மெண்ட் வரும், அச்சீவ்மெண்ட் வந்தாலே செக் வரும். தட்ஸ் ஆல். சோ அதை கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா முத்து? எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். பிளானிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா முத்து? முடிச்சிட்டு சார், நம்ம 3 days போயிட்டு இருக்கேன். ப்ளஸ் சரண பவன் இப்பதான் 1 day ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சின்னசாமி 1 day ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வெரி குட், வெரி குட், கிரேட். சோ எப்படி இருக்கு? அது சொல்ல முடியாது சார், செயல்ல காட்டணும் சார். செயல் தான். இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல சொல் இருக்குன்னா அது செயல். ஆக்ஷன். ஆக்ஷன் மட்டும். என்னோட டவுன்லைன்ல இருந்து ஒரு ராஜேஷ்ன்றவங்க இப்ப நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்க சார். ஒரு வெல்கம் பண்ணிடுங்க சார். வெல்கம், வெல்கம் ராஜேஷ் சார். வெல்கம் டு தி வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெஸ்டீஜ் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கிரேட். ராஜேஷ் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?